நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. மோகன மாலை அழகா ஆமுத்து முக்குத்தியும் ரத்தின பதை மோகன மாலை அழகா முழுதும்
தாலி அழகா சுத்தமாயிருக்கின்ற காதிலே செங்கை பொன்கங்கணமா சுத்தமாயிருக்கிற காதிலே செங்கை பொன்கங்கணமா ஜெகமெல்லாம் விலை உத்து முகமெல்லாம் ஜெகமெல்லாம் விலை உத்து முகமெல்லாம் சிறு காதின் கோப்பின் அழகா அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூப அடியால் நான் சொல்ல திறமோ அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூப அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அலங்கான நல்லம்பாளையம் நகரில் அலங்கான நல்லம்பாளையம் நகரிலே வாழ்கின்ற அம்பிகை முத்தாரம்மா சக்தி சிவரூபமலை அடியா நான் சொல்ல தினமோ அடியா நான் சொல்ல திறனோ இந்த அலங்கான நல்லம்பாளையம் நகரிலே வாழ்கின்ற குமர குருபரன வெச்சி வேலா குமர குருபரன வெச்சி வேலா அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரு ஐயனே சூரன் சண்டை முடித்தோடு ஆதி சுப்பிரமணியா வேல்முருகா அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோடு அப்பனே ஆறு சடை வேல்முருகா கான குரவள்ளி மணவாளா ஏ கண்டவடி வேல்முருகா நீ மால்மருகா வேல்முருகா மால்மருகா வேல்முருகா ஆதி மாயனுடன் திருமுருகா சாமி அமரர் குரு சர்க்குருவே அமரர் குரு சர்க்குருவே சாமி அஞ்சனா தேவி பால தேவி பால எனக்கு அனுமந்தனை அருள் புரிவார் தாயே செண்பகவல்லி அம்மா வல்லி சிறை கடங்க வான்மையில மேடை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
தாயே செண்பகா வள்ளி அம்மா வள்ளி சிறை கடங்க வான்மையில தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவா நீங்க பாப்பானை பலி முடித்த ஏ பலகை நல்லூர் நீலி அம்மா இந்த பாலகிக்கு அருள் புரிவா தாயே செங்காட்டு நீலி அம்மா நீலி அம்மா
சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். ஆமா இருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் மேல அடிச்சாச்சு. முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். எதுக்கு படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் சரி ஆண்டவன் நாமலுக்காகவே இந்த உலகத்தை படைத்தாரா. படைத்தார். ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று உலகத்தை படைத்தார். இப்ப உலகத்துல ஏதாவது ஒற்றுமை தெரியுதா? நம்ம 6 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. உலகத்தை எப்படி ஒற்றுமை? உலகத்து மக்களுக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நீ வாழ எனக்கு பொறுப்பு கிடையாது. குடத்துக்காரு வாழ சாய்ண்டுக்காரு பொறுப்பு இல்ல. சரி உடுக்காரு வாழ தாளக்காரு பொறுப்பு இல்ல. இல்ல எங்க நம்மளை விட மேல போயிருவாங்களோ மேல போனா வம்பா பேர போறாங்க அப்படின்னு பயமா இருக்கு. இல்ல மேல போனா வம்பா பேருவாங்க. சமதளத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போராமப்பட்டு இருக்கோம். ஆமா நமக்குள்ளே ஒத்துமை இல்லையா? இவ்வளவு பெரிய விரிந்த பரந்த உலகத்துல மக்கள் ஒத்துமை இருப்பானா? ஒத்துமை படுத்த முடியாதுல. இருக்க மாட்டான். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் சரி மண் உலகிலே மனிதர்களாகப்பட்ட நாமலை எல்லாம் ஆமையா சிவனுடைய வம்சத்திலே அதாவது பகவான் இப்படித்தான் இருப்பார். பார்வதா தேவி இப்படித்தான் இருப்பா. மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு. பேச்சி அம்மா இப்படித்தான் இருப்பா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவபெருமான் அந்த சிவனாருடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா பேச்சியம்மா உச்சிமாகாளி பத்திரகாளி இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே. நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். பெண்கள் பூரா சக்தி அம்சமா? நாங்கெல்லாம் சக்தியின் அம்சம். உண்மைதான் உண்மைதான். அதனால தாய்மார்களை சக்திகளை நாமெல்லாம் காலையில எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பொண்டாட்டி காலில் நடுக்க விழுந்து கும்பிட்டு தான் வருவேன். அவ்வளவுதான் நான் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் போற இடமெல்லாம் உனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதனால அப்ப ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தார். என்சான் உடம்பிலே ஒரு சான் வயற்சை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்ன? கட்டையரா இருந்தாலும் சரி நெட்டையரா இருந்தாலும் சரி அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. இது உண்மை. நாம தான் அரச்சான் குறையா இருக்கேன். வயசு 75 வயசு ஆகி போச்சு. நீர் குறைய தான் செய்வீங்க. அப்படியா? நீர் கரெக்டா இருக்கு. அரச்சான் குறையா இருக்குன்னா இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? நான் வாயை கொடுத்துருக்கேன். நான் வயிறுன்னா நாய் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெளியவே தெரியாது. பாத்துக்கோ. ஆமா எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் வயிறு உள்ளதா எனக்கு வெளியே வராது. தவளை எதால கட்டிச்சு? தவளை வாயால கட்டிச்சு. நான் வாயை வச்சு சும்மா இருந்தோம்னா இப்படி பேசுவாங்களா? எனக்கு வயிறு நான் வயிறா. நான் நிறைய சாப்பிடுவேனா? சாப்பிட்டா எனக்கு வயிறே தெரியாதான். இந்த பின்னாடி எங்க தங்கச்சி புருஷன் ஒரு ஆள் இருக்காரு. 24 இட்லி சாப்பிடுறாரு. அவர் வயிற்ற பாருங்க, என் வயிற்ற பாருங்க. உன் தங்கச்சி புருஷனா? உன் தங்கச்சி புருஷன். ஆமா தங்கச்சி புருஷன். ஆமா. அப்போ என்சான் உடம்பிலே ஆண்டவன் நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயற்சை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. என்ன பாடுபடுதோம்? ஊரு விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம், தேசம் விட்டு தேசம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இந்த கோயம்புத்தூருக்கு வர வேண்டியிருக்கு. எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு. ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லிட்டோம். காலையில எஞ்சோன்னு மூஞ்சி கழுவுன உடனே 2 கிளாஸ் காபி. சரி. நல்ல காலையில 8:30 மணிக்கு நல்ல மல்லிகை பூவா 14 இட்லி 2 வடை. சரி. மதியம் 1 மணிக்கு நல்ல சாப்பாடு. சரியான ஏற்பாடு. சாயந்தரம் 3 மணிக்கு காபி 2 கிளாஸ் காபி. நைட்டு சாயந்தரம் 8 மணிக்கு 14 சப்பாத்தி. அப்பா அப்ப எதை போட்டாலும் இந்த ஒரு வயரா வத்தாத சமுத்திரமா? இது வத்தாத சமுத்திரம். அது வயர் இல்ல.
வேற மாதிரி சொல்லணும். சரி போட்டும். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் தாலி தெரியுமா? தாலி மத்தாளி தாலி தெரியுமா? தாலினா தான் அப்படி இருக்கும். அவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும். அப்ப ஆண்டவனாகிய பகவான் சரி என்சான் உடம்பிலே ஒரு சான் வயத்தை கொடுத்து அதற்கு தகுந்த உழைப்பை கொடுத்து அன்றாடம் நாமளுக்கு ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். கொடுத்து வருகின்றார். அதிலே 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்து மண் உலகிலே மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். என்ன ஆசைலாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி பொன்னாசை என்று சொல்லி 3 ஆசைகளை கொடுத்து கொடுத்து அதாவது மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசை ரொம்ப உண்டு. 3 ஆசை. இந்த 3 ஆசையும் இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. 3 ஆசை இல்லனா மனுஷனே கிடையாது. மனுஷனா இருந்தா எல்லா ஆசையும் இருக்கு தான் செய்யும். பிறகு அது முக்கியமான இந்த 3 ஆசை என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ண நாமளுக்கெல்லாம் கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை, 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைனா 12 மணி நேரம். 12 மணி நேரம். ஆமா. அப்ப 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுதாக படைத்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி எப்படி? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார். பகவான் எப்ப வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கெட்டியிலே ஜலம் எடுத்து அவர் கிருபை உள்ள பகவானுக்கு பாதபூஜை
அருள் செய்வாளா வருகின்ற போது படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாதபூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அப்படியாகவே இரு பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையான பார்வதா தேவி என்ன செய்கிறாள்? ஆண்டவை என்னைக்கும் போலவே சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வர வருகின்ற போது பார்வதிக்கு இறைவன் மீது ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வாருங்க. சரி, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னைத்தான் வணங்கி வருகிறார். அம்மா உனக்கு என்ன சந்தேகம்? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆண்டவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது சரி எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலையும் மாலையிலையும் கடவுள் நீர் வணங்கி வருகின்றேன். ஏன் வணங்கி வருகிறீர்கள்? அவங்க ரெண்டு பேரும் யாரு? சொல்லுங்க. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, அம்மா, உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆன போதிலும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் என்ன செய்கிறாள்? அது எப்படி ஆண்டவனார் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பார் அம்மா ஈசன் இருகரத்தை எடுப்பார். பகவான் கண்ண பத்தும் பாரு உலக இருளா சிவனார் கண்ண பத்தும் சிவ உலக இருளா கடவுள் கண்ண பத்தும் கடவுள் கண்ண பத்தும் ஐயா கலி உலக அப்போ ஈரேழு உலகம் எல்லாம் இருளா இருக்குதைய
ஆமையா இருகரத்தினார் இறைவனார் திருக்கண்களை மறைக்க கடவுளார் கண்ணை மறைத்த உடனே கலை உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. ஐயா உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும். அது வேணுமோ? காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. பாத்துக்கோ. கண்ணு அவியே செய்யாது. பிறகு அவியலன்னு சொன்னா கண்ணு அவியலன்னா வெந்நிய போட்டு முள்ள ஆமா நல்லா கூட மட்டும் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு மண்டையை கொண்டு போய் தண்ணியில முக்கணும். கண்ணு அவிய மாட்டுக்குன்னா தூக்கம் வரலன்னு பெரியவங்க அந்த காலம் சொல்லுவாங்க. கண்ணே அவியலையே எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா தங்கச்சி விரிச்சு ஒன்று சொன்னார் பத்தியலா. என்ன? அதுக்குலயும் அவியலன்னு சொன்னா சோடாப்பு போட்டுக்கணுமா? சீக்கிரம் வந்துருமா? அஜினமோட்டோ போடுங்க. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஆமா ராத்திரி விடிய விடிய கண்ணே அவிய மாட்டோம்ன்றுச்சு. அவிய மாட்டோம்னு அப்படின்னு அந்த காலத்துல உறக்க வரலங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதானே கேட்டேன். அப்போ இந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சரி பகவானுடைய திருக்கண்களை மறைக்க பார் உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்க உலகமே இருள்மயமாக இருக்கும் போது என்னையா நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. இருக்க முடியாது. ஆமா பெண்ணா பிறந்தவா காலையில எழுந்திரைத்து இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இந்த ஐயாவை வேலைக்கு அனுப்பணும். அப்ப அனுப்பி வைக்கணும்னா நைட்டு ராத்திரி தூங்கும் போதே இந்த மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. மாவு பாக்கெட்டை வாங்கி பிரிட்ஜ்ல வச்சு அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டி தோசை சுட்டு சாப்பிட்டாங்க. ஆட்டு உரல்ல வலது கையில குழவிய பிடிச்சிக்கிட்டு இடது கைட்டு மாவை தள்ளணும். வலது கைட்ட குழவிய பிடிச்சு இடது கைட்ட மாவை தள்ளி ஆட்டணுமோ? இப்படி தள்ளுனோம்னு வையி அப்படியே இந்த இடது கைட்டே வலிக்கணும். ஏமனா எனக்கு இந்த கை தான் விளங்கும். அந்த கைட்டு வலிச்சு விடிய காலத்துல உப்ப போட்டு இந்த கைட்டே பிணையணும். இடது கைட்ட மாவாட்டி தோசை சுட்டா என்னமா மணக்கும்? காலையில தோசையை சுட்டு பாரு எப்படி இருக்கும்? சாதா தோசையும் அட தோசை மாதிரி மணக்கும். அத நீ உன் வீட்டுக்காரையும் தான் திங்கணும். நீ சாப்பிட்டு பார்த்தேன்னு வையி தாத்தா தினம் அந்த தோசை தான். நாங்க வரவே இல்லப்பா. அப்ப அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தாய்மார்களுக்காகவே கிரைண்டர் ஒண்ணு வந்துச்சு. பாத்துக்கோ. கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவாட்டி பார்த்தா பிறகு அந்த கிரைண்டர்ல உள்ள கல்லை தூக்கி கழுவ முடியலையா? அந்த கல்லை தூக்கி கழுவ முடியலன்னு கிரைண்டரை தூக்கி தூர போட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்துல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா அது 2 பைதா மாதிரி இருக்கும். பாத்துக்கோ. அந்த சின்ன கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா அது மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ரிப்பேர் ஆகுது. அது வேண்டாம்னு அதை 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு இப்ப தோசை மாவு வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டுல மாவு ஆட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி எங்க வேணாலும் வாங்கிக்கிடலாம். அப்போ இந்த காலத்துல இப்படி மாறி போச்சு. அப்போ பூராமே இந்த ஆட்டு உரல் தானே. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாவு பாக்கெட் வாங்கி வச்சு காலையில எழுந்திருப்பா. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு எந்த ஊர்லயோ எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லட்சண கலவையா இருக்கும் பாரு. நீ வந்து சாப்பிட்டு பாரு. தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு சாப்பிட்டு பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும். பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு அம்மி இருந்தால அம்மியில அரைப்பா. அப்ப அம்மியும் கிடையாது. இப்ப உள்ள நேரத்துல அம்மிய பூரா இப்ப வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல தூக்கி போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? துணி துவைக்க. அம்மியில அடிச்சாதான் நல்லா அழுக்கு போகுமா. சில பேருக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆசைப்படுறவங்க தேங்காவை சில்லு போட்டு அம்மியில ஒரு துண்டை வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிடும். அதை தேடி பிடிக்க 2 நாள் ஆகும். அதனால அம்மி வேண்டாம்னு அம்மியை தூக்கி தூர போட்டா. இப்ப மிக்ஸி சார்ல போட்டு இப்ப அம்மி இல்ல வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. அப்ப இந்த மிக்ஸி சார்ல தேங்காவை போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கைய கொண்டு வப்பா. பாத்துக்கோ.
கைய கொண்டு வைக்கக்கூடிய நேரம் படக்குன்னு கரண்ட் போயிரும். ஐயோ இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம். வராம பேதியில போவான் கரண்ட். ஐயோ இப்ப பாக்க லைனை உருவிட்டானே. இன்னும் நான் என்னைக்கு சட்னி வச்சு இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க. சரி இந்த வரட்டு இந்த கரண்ட் பில்லுக்கு இந்த வருஷத்துல இந்த மாசத்துல அவருக்கு கரண்ட் பில்லே கட்டக்கூடாது. கட்ட மாட்டேன் அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? அந்த வயர்மேன் எழுப்பறி எங்க போய் ஒயரை சரி பார்க்காங்க. அவர் எங்க கிடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ அவங்க டியூட்டி ஒழுங்கா பாப்பாங்க. அவளுக்கு தெரியுமா? தெரியாது. வீட்டுல இருக்கவங்க தெரியாது. சரி அப்ப கரண்ட் இல்லாமல இருக்க முடியலையானா உலகமே இருட்டா இருந்தா உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலை பார்க்க முடியும்? அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னா உச்சி கண்ண திறப்பா. உச்சி கண்ண திறப்பா. உலகில் ஒளி கொடுப்பா. அங்கே உச்சி கண்ண திறந்தவோ உலகமெல்லாம் ஒளியா. எச்சி கண்ண திறந்தவோ நீண்ட ஒளியாகுதையோ. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி அவர் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறி பறந்து அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமா தெரியுது. அப்போ அவர் உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறி பறக்கும் போது ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாடவே. ஆட வேண்டாம் பாடவே. ஆடாளி போடவே. உச்சி கண்ணி பிறந்ததா. உச்சி கண்ணி பிறந்ததா. தாய உச்சி நீ மகாளியம்மோ. உச்சி கண்ணி பிறந்ததா. தாய உச்சி கண்ணி பிறந்ததா. உச்சி நீ மகாளியம்மோ. பயனாமந்தான் கொடுத்து உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர். வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே குழுவிருக்க வைக்க அவர் அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளால் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வந்தா இந்த வெள்ளமாகப்பட்டது வெறும் உப்பு தண்ணி. இது பூலகத்துக்கு போனா பூலகமே அழிந்து போகுமே. இந்த சிவபெருமான் தன்னுடைய வேர்வை துளிகளை எல்லாம் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படைத்து நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? ஆவங்கும் சம்பாதிவு கப்பாதிவு கப்பா. ஓங்கும் சம்பாதிவு கப்பாதிவு கப்பா. ஒன்னா கடல் ஒரு கடல். அங்கய சந்திவு கப்பாதிவு கப்பா. கருப்பு கடல் இரண்டாம் கடல். முதிய பஞ்சந்தீவு கப்பாதிவு கப்பா.
புத்து அந்த மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார் பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வண்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே அந்த புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? நாகலோக வட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் மன்னவன் தேவி 2 பேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். எல்லைக்கு என்னை போலவும் என்னை பிரியாத தோழர்களைப் போலவும் பூவும் மனமும் போலே பொருத்தமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இறைவன் அருளால் எவ்விதமான குறையும் இல்லாமல் மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி இருக்கு, அவருக்கு ஏராளமா சொத்து இருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்த போதிலும் ஒரு மனிதனுக்கு செல்வம் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அதாவது வீடு நிறைய, நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருந்த போதிலும் அந்த பணம் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. அது மட்டும் இல்ல, ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம், மண்ணு மனை வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு மனை நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க பொருள் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. வாய் திறந்து அம்மா அப்பா வென்ற அன்போடு அழைக்கணுமானா செல்வத்திலே சிறந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி, சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் 12 வருடமாக பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொன்னா? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எனக்கு வாய்த்த பிராணனா நான் உங்க தேவி நாகக்கன்னி, சாமி இதனால இதுவரை நமக்கு மண் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து எது செய்ய, பொன்னிருந்து என்ன செய்ய, பொருள் இருந்து எது செய்ய, மண்ணு மனை இருந்துட்டாலும் நமக்கு மண்ணால பிள்ளை இல்லை. நமக்கு சொத்து சுகம் இருந்துட்டாலும் சொத்தால பிள்ளை இல்லை. எனக்கு 30 வயதுமா முடி நரிக்க பிள்ளை இல்லை. என் 40 வயதோ எனக்கு நாடாள பிள்ளை இல்லை.
இல்லை மன்னால